அல்லேலூயா. கடவுள் உனக்கு என்ன செய்தார் என்பதை நீ அறியணும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் சபையில் கடவுள் என்ன செய்தார் என்பது மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அறிய வேண்டும். சபை அறிய வேண்டும். கடவுள் உனக்காக என்ன செய்தார் என்பது உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், உங்களுக்கு தெரியணும். ஆண்டவர் உனக்கு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க, பதில் சொல்ல தெரியணும். அல்லேலூயா. சபையில் வந்து சும்மா உட்காந்துட்டு போயிடுது. உன் கடவுள் யாருன்னு பற்றி கேட்டால் நம்முடைய கடவுளை பற்றி நமக்கு சொல்ல முடியும். இயேசுநாதரை பற்றி கேட்டிங்கன்னா 365 நாளும் நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஏன்னா நம்முடைய கடவுள் யார், சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவரை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சுன்னா தினமும் எவ்வளோ வேணால் பேசினே இருக்கலாம். 330 கோடி கடவுள் இருக்கிறாங்க. அவளை குறித்து அவங்களால பேச முடியல. சுவிசேஷம் அறிவிக்கும் போது நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லக்கூடாதுன்னு சில நேரத்துக்கு சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் சொல்லக்கூடாது, எங்கள் கடவுளை பற்றி நாங்கள் ஏன் சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லுவோம். அவர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கார். ஆகிய நாங்கள் சொல்லுவோம். வேணும்னா உங்கள் கடவுளை பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்லுங்கள், நாங்கள் உன்னை கேட்குறோம். சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அவங்களுக்கு. ஆமாம். இல்லையா? எதுவுமே இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. மிஞ்சி போன எவ்வளோ நேரம் சொல்லுவேன், ஒரு 10 நிமிஷம் சொல்லுவியா, அது கதையாக தான் சொல்ல முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள வரை, நம்ம உயிரோடு கூட இருக்கிற நாள் வரைக்கும் 80 வயசானாலும் 100 வயசானாலும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர் புதுசு புதுசாக சொல்லலாம். ஆமே. நீயும் நானும் அவருடைய சாட்சிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் யார், அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை நீ அறியணும், நானும் அறியணும். அல்லேலூயா. யார் என்பதை நாம் சபை அறிந்தால்தான் அதை பற்றி நம்ம பேச முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். யார் அவர்? நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படும் போது நான் சர்வ வல்லமுள்ள தேவனாக வெளிப்பட்டார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமைனா என்ன அர்த்தம், எல்லா வல்லமையிலும் மேலான வல்லமை. ஆமே. இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் வல்லமை இருக்குது, ஆற்றல் இருக்குது. ஆனால் எல்லா வல்லமை காட்டிலும் மேலான வல்லமை யாருக்கு இருக்கிறது, வானத்தி பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து சர்வ வல்லமை இருக்கிறது. சர்வ வல்லமை படைத்த தேவனை நாம் என்ன பண்ணுறோம், ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். சர்வ வல்லமை என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை படைத்திருக்கிறார், பூமியை படைத்திருக்கிறார், வானத்தி சேனைகளை படைத்திருக்கிறார், காற்று படைத்திருக்கிறார், மழையை படைத்திருக்கிறார், மேகங்களை உண்டாக்கியிருக்கிறார், வானங்களை உண்டாக்கி இருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் சர்வ வல்லமையை காட்டுது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. காற்றையும் தண்ணீரையும் தந்து உணவுகளும் கொடுத்து நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் அற்புதமான தேவன். பூமியை உண்டாக்கி பூமியிலே மனுஷனுக்கு தேவையான அனைத்து வகையான ஜீவராசிகளையும் பூமியில் வைத்திருக்கிறார். கடலை உண்டாக்கி கடலிலே ஜீவ ஜந்துக்களை வைத்திருக்கிறார், மச்சங்களை வைத்திருக்கிறார். பூமியிலே நடமாடும் மிருக ஜீவன்களையும் ஊரும் பிரயாணிகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் யாருக்காக வைத்தார், யாருக்காக படைத்தார்? மனிதனை அறிந்து கொள்ளணும். யாருக்காக அவர் படைத்தார்? அந்த உலகத்தை யாருக்காக அவர் படைத்தார்? தேவனுக்காக படைத்தாரா, மனிதனுக்காக படைத்தாரா? யாருக்காக படைத்தாருங்க? நமக்காக படைத்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாடின, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காகன்றான். அவனே அப்படி பாடுறான்னா கடவுளுடைய பிள்ளைங்க நாம் எப்படி பாடணும்? அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தவர் எப்படி பாடணும்? உலகத்தை உண்டாக்கினவர் கடவுள் தான். கடவுளுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் உண்டாங்க. ஆதாம் ஏவாளுக்காக படைக்கப்பட்ட உலகம் இது. அல்லேலூயா. மனிதன் வாழ்வதற்காக, மனிதன் இந்த பூமியிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, பரலோகத்தை நான் ஆளுகிறேன், பூமியை நீ ஆளுன்னு சொல்லி, வானம் என் சிங்காசன, பூமி என் பாதபடி என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் உனக்காக என்ன செய்திருக்கிறார்? இந்த வானத்தையும் பூமியும் பூமியில் உள்ள சகலத்தையும் படைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் மழையை பொழியும்படியாக வானத்தின் மேகங்களுக்கு கட்டளையிடுகிறாரா? அல்லேலூயா. அவர் வானத்தின் மேகங்களுக்கு கட்டளையிடுகிறார். நட்சத்திரங்களை பேரிட்டு அழைகிறார். ஒவ்வொரு நாளும் சூரியன் காலையில் எழுந்து நமக்கு ஒளியை கொடுக்கிறது. சந்திரன் இரவில் நிழலை கொடுக்கிறது, ஒளியை கொடுக்கிறது. நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஆராதிக்கிற தேவன் யார் என்று கேட்டால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். உனக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. எதெல்லாம் ஆண்டவர் உனக்காக செய்தார்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தார் என்று வசனத்தை மாத்திரமல்ல,
உனக்காக அவர் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பரலோகத்துடைய மகிமையே துறந்து இந்த சாதாரணமாக இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். எதற்காக? இழந்து போன மனிதனை, மனுகுலத்தை மீட்கும்படியாக, பாவத்திலே இருக்கிற மனிதர்களை மீட்கும்படியாக. உனக்காக தேவன் என்ன செய்தார் என்று நீ கேள்வி கேட்டினா, உனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். உனக்காக வானத்தி பூமியும் படைத்தார். உனக்காக தம்முடைய மகிமையெல்லாம் இழந்தார். உனக்காக அவமானம் அடைந்தார். உனக்காக சாபமானார். உனக்காக பாவமானார். உனக்காக வியாதிப்பட்டார். உனக்காக ஜீவனை கொடுத்தார். உனக்காக என்ன செய்யல? வேதம் சொல்லுகிறது, தன் சொந்த குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தாராம். கடவுள் எனக்கு என்ன செய்தார் என்று கேட்கிற அறிவில்லாத முட்டாள்களுக்கு நான் சொல்றேன், கடவுள் உனக்காக யாவையும் செய்து முடித்தார். தன் குமாரனே கொடுத்தா. மற்ற ஆசீர்வாதத்தை அருளாது இருக்கிறது எப்படி? அல்லேலூயா. கடவுள் உனக்காக யாவையும் செய்து கொண்டிருக்கிறார். நீ நன்றி உள்ளவனாக இருக்கணும். நீ குடிக்கிற தண்ணி கடவுள் கொடுத்தது. நீ சுவாசிக்கிற காற்று கடவுள் கொடுத்தது. நீ உண்ணுகிற உணவு கடவுள் கொடுத்தது. கடவுள் யார்? வானத்தி பூமியை படைத்தவர் கடவுள். உனக்காக பரலோகத்தில் இறங்கி வந்தவர் கடவுள். உன் பாவங்களுக்காக, உன் சாபங்களுக்காக சிலுவையிலே உனக்காக உன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு உன்னை மீட்கும்படியே உண்மையில் அன்பு கூர்ந்து உனக்காக அவர் இறங்கி வந்தாரே, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாரே. உனக்காக என்ன செய்தார் என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய. கடவுள்னா யாரு? என்ன செய்தார்? எல்லாவற்றையும் உனக்காக செய்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்கு அந்த ஞானம் இல்லை பாருங்க. கடவுளை தேடுறான், அங்கே இங்கேயும் போய் கடவுளை போய் தேடுறான். கடவுளே பூமியில பிரஜாபதியாக வந்தார். கர்மத்தை போக்க, பாவத்தை போக்க சிலுவையில் உனக்காக தன் ஜீவனையை கொடுத்தார். ஜீவ பலியாக உனக்காக தன் ஜீவனையை ஒப்பு கொடுத்தார். மனித சாயலா அடைந்தார். இந்த பூமியில் அவர் வந்து ரத்தத்தை சிந்தினார். உன்னுடைய பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்தார். வேதம் சொல்லுகிறது, நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார் என்று எண்ணினோம். ஏசாயா சொல்றார். நாம் என்ன நினைச்சோம்? இயேசு ஏதோ தவறு செய்தார், ஏதோ குற்றம் செய்தார், அதற்காக அடிக்கப்பட்டார் என்று எண்ணினோம். ஆனால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக பிதா அவரை ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அவரிடத்தில் ஒரு குற்றம் இல்லை, அவரிடத்தில் ஒரு பாவம் இல்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் சிலுவையில் அவ்வளோ காரியத்தை செய்திருந்தும் நீ மனசாட்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பாயண்ணா. கடவுள் எனக்கு என்ன செய்தார் என்று நீ கேட்டுக்கொண்டு இருப்பாயண்ணா. உன்ன மாதிரி முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. நீ கடவுளை அறியணும். அல்லேலூயா. வானத்தி பூமியை நீ அண்ணாந்து பார்க்கும்போது இந்த வானத்தி பூமியை படைத்தது யார் என்பதை நீ பார்க்கும் போதே தெரியும். இயற்கையெல்லாம் சொல்லுகிறது, மதிகடனே முட்டாளே, இயற்கையெல்லாம் சொல்லுகிறது, சூரியன் சந்திரன் வானத்தின் நட்சத்திரங்கள்லாம் சொல்லுகிறது. தேவன் ஒருவர் உண்டு என்பதை உன் மனசாட்சிக்கு தெரியலையா? இந்த வானங்களை உண்டாக்கினது யார்? சூரியன் சந்திரனை உண்டாக்கினது யார்? நட்சத்திரங்களை உண்டாக்கினது யார்? காற்றையும் மழையும் உண்டாக்கினது யார்? மனசாட்சி இருக்குதா உனக்கு? நீ உணர்வுள்ளவனா இருந்தா கடவுளை நீ அறிவே. அல்லேலூயா. உனக்கு உணர்வு இருக்கணும். கடவுள் யார் என்பதை நீ அறியணும். உனக்காக யாவையும் செய்து கொடுத்த கர்த்தர் உனக்காக தம் ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். அவரே உனக்கு பிரஜாபதியாக பூமியில் இறங்கி வந்தார். ஒருவரே தேவன், ஒன்றே குலம் என்று திருமுல்ல கூத்தர் சொல்றார். அவர் ஒருவர் தான் தேவன். நம்முடைய தேவன் ஒருவரே. வானத்தை பூமியை படைத்த ஒருவரே தேவனா இருக்கிறார். அவரை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அவரை நீ தொழுது கொண்டு இருக்கிறீங்க. உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் உன் பாவத்தை சிலுவையிலே போக்கினார். உன் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கினார். பாவம் அறியாத அவரை பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவத்தை எல்லாம் சிலுவையிலே அவரை சுமக்க வைத்தாராம். நம்மால் சுமக்க முடியாத, தீர்க்க முடியாத பாவத்தை அவரே சுமந்து தீர்த்தார். நியாயப்பிரமாணம் கேட்ட நீதியை நம்மளால் செய்ய முடியல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, நம்முடைய முற்பிதாக்கள் யாருமே அந்த நீதியை செய்ய முடியலங்க. நியாயப்பிரமாணம் எதிர்பார்த்த அந்த நீதி, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாம் பாவம் செய்த அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை எல்லாரும் அடைந்தார்கள். அந்த நீதியை செய்ய முடியல. இந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக
நம்மை விடுதலை செய்யும்படியாக அவரே பிரஜாபதியாக வந்து சிலுவையிலே நமக்காக மாண்டார். ஈசன் நமக்காக சிலுவையிலே மாண்டார். அல்லேலூயா. அவர் மடிந்ததினாலே விதையை போல நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டார். கோதுமையானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நம்முடைய கோதுமை மணியாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே விழுந்து, நிலத்தில் விழுந்து, எருசலேமிலே, எத்செமேன் தோட்டத்திலே, எருசலேம் வீதியிலே, கல்வாரி கொல்கோதா மலையிலே, அந்த சிலுவையிலே மரத்தின் மேலே அவர் ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. இத்தனை பாடுகளும் அவர் நமக்காக பாடுபட்டார். சிலுவையிலே அறையப்பட்டார். அவர் வேத வாக்கியத்தின்படி அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார்கள். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று கலாத்தியர் 3:13 சொல்லுது. நமக்காக இயேசு சாபமானாரா? நமக்காக இயேசு பாவமானாரா? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கினார். கடவுள் நமக்கு என்ன செய்தார் என்று நாம் கேட்போமானா, உன்னுடைய சாபங்களையும் உன்னுடைய பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து உன்னை ரட்சிக்கும்படியாக, உன்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து உன்னை விலக்கி கிறிஸ்துக்குள்ளே உன்னை கொண்டு வந்து, கிறிஸ்துக்குள்ளே உன்னை ராஜாக்களாக ஆசாரியராக கொண்டு வந்து, குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உன்னை கொண்டு வந்து அவர் ரத்தத்தினால உன்னை நீதிமானாக்கி, பாவியாய் இருந்த உன்னை விசுவாசத்தின் மூலமாக இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே உனக்கு நீதி என்கிற பட்டத்தை கொடுத்து உன்னை நீதிமான ஆக்கி உன்னை பிள்ளையாக மாற்றி உனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறாரே. வானத்தி பூமியை படைத்த கடவுள் இந்த பூமியில வந்து மனிதன்கிட்ட அவமானப்பட்டாரே. தாடிமை பிடிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு தலையிலே முள்முடி சுட்டப்பட்டவராக நமக்காக இவ்வளவு காரியத்தை செய்தாரே. கடவுள் யார் என்று மனிதன் கேட்பார்னா, மதிகடனே, கடவுள் ஒருவர் உண்டு, கடவுள் இருக்கிறார். வானத்தி பூமியை படைத்த தெய்வம் அவர் இயேசு. அல்லேலூயா. உலகத்தை ரட்சிக்க வந்தவர், உலகத்தை மீட்க வந்தவர், ஒரே ஒரு தெய்வம். அல்லேலூயா. நீ அறிந்தாலும் அறியாமல் போனாலும், நீ கேட்டு செவிடாய் போனாலும் சரி, நீ உணர்ந்து உணர்வில்லாமல் போனாலும் சரி, தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. இயேசுவை அறியாதவன், இயேசுவை விசுவாசிக்காதவன் நித்திய நரகத்திலே தள்ளப்படுவான். நீ இயேசுவை அறியாமல் இருந்தாயா, இயேசுவை நீ புறக்கணித்தார், ஆண்டவர் உன்னை பரலோகத்துக்கு வரும்போது உன்னை ஆண்டவர் புறக்கணிப்பார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். அல்லேலூயா. உனக்காக யாவையும் செய்து முடித்தார். இந்த பூமியிலே நீ அவரை விசுவாசிக்கவில்லை என்றா, இயேசு ஒரு மனிதன் என்று நீ நினைப்பாயனா, நீ அறிவு கட்டவனா இருப்ப, நீ ஞானம் இல்லாதவனா இருப்ப. இயேசு கடவுளாக வந்தார், மனிதனாக வந்தார், கடவுளாகவும் மனிதனாக பூமியிலே வாழ்ந்தார். கடவுளாக மனிதனுக்கு அற்புதங்களை எல்லாம் செய்து முடித்தார். தம்மிடத்து வந்த எல்லா ஜனங்களுக்கும் அற்புதங்களை செய்தார். அவர் மனிதனாக இருந்து பல பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாம் தியாகத்தை நமக்காக செய்தவர். ஆனா நாம் என்ன செய்தோம்? கடவுளை விசுவாசிக்கல, கடவுளை தேடல, கடவுளை நம்புறதில்லை. உனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த தேவனை நீ தேடுறதில்லை. தேடாமல் அறியாமல் புரியாமல் நாம் துரோகிகளாக பாவிகளாக இன்னும் தேவனை நாம் என்ன பண்ணோம்? மட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு உணர்வு கொடுக்கும்போது அந்த உணர்வுள்ள ஆவி நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. தேவன் யார் என்று நீ கேட்டா, அவர் யார், அவர் உனக்கு என்ன செய்தார் என்று கேட்டா, கல்வாரி சிலுவையிலே உனக்காக அவர் நிர்வாக கோலமானார். இதெல்லாம் ஆண்டவர் உனக்காக செய்து முடித்தார். நீ விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அவர் தன்னுடைய தன்மேலே அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். நீ விசுவாசிக்க பிள்ளையே. உன்னை என்ன செய்ய சொன்னார்? உன்னை காசிக்கு போக சொன்னாரா, ராமேஸ்வரத்துக்கு போக சொன்னாரா, இல்லை தீ மிதிக்க சொன்னாரா? உன்னை என்ன சொன்னார்? வேலை பிடிச்சி வாயில் குத்திக்க சொன்னாரா, இல்லை முதுகில் தேர் இழுக்க சொன்னாரா? எதை சொன்னார்? நீ ஏன் அந்த காரியத்தை செய்ய மாட்ட? விசுவாசித்தா என்ன போயிடும்? உன் குடியாக முழுகி போயிடும். நான் கேட்குறேன், விசுவாசித்த என்ன? உனக்காக இவ்வளோ செய்தாரே, அவரை பிதாவிடத்தில் தான் வந்தார், அவர் என் ஆண்டவர், அவர் என் ரட்சகர். உன் வாயை திறந்து சொன்னாதான் உனக்கு என்ன போச்சு? உனக்கு விடுதலை வரும், ரட்சிப்பு வரும், மீட்பு வரும். அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி வா. உன் ஜாதி பெருமை, கொலைப்பெருமை எல்லாத்தையும் தூக்கி போட்டு வா. உன் ஜாதியும் உன் கொலைப்பெருமையும் உன் படிப்போ உன் பட்டமோ உன்னை ரட்சிக்காது.
இந்த உலகத்துக்கு வேணால் அது மதிப்பாக தெரியலாம், ஆனால் பரலோகத்துக்கு அதுக்கு மதிப்பு இல்லை. இயேசு தான் அங்கே மதிப்பு. அல்லேலூயா. அவர் மேல் வைக்கிற விசுவாசம் தான் அங்கே மதிப்பு. அல்லேலூயா. இயேசுவை நம்பும் போது தான் அந்த பரலோகம், நித்திய வாழ்வு தேவன் உனக்கு கொடுப்பார். அவரை நம்புங்க. ஆமென். அல்லேலூயா. சபை மக்களே, இயேசுவை நம்புங்க, இயேசுவை மாத்திரம் நம்புங்க. வாழ்க்கையில் ஆண்டவர் நித்திய ஜீவனை தருவார். அவர் உனக்கு என்ன செய்தார் என்று யாக்கோபு கிட்ட கேட்டால் என்ன சொல்வார்? நம்ம முற்பிதாக்கள் இஸ்ரவேலின் கோத்திரத்து 12 கோத்திரத்துக்கு தலைவனாக இருக்கிற யாக்கோபை கேட்டால் என்ன சொல்வார்? அவர் என்ன சொல்கிறாரு நம்ம வாசிப்போமா? ஆதியாகமம் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் எல்லாரையும் ஆசீர்வதித்த போது, கடைசி நாட்களிலே 147 வயசில் இருக்கும்போது அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்த போது, யோசேப்பி குமாரனையும் அவர் ஆசீர்வதிக்கும் போது சொல்கிறாரு, 48:15 வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். ஆமீன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க. 48ஆவது அதிகாரத்தை 15ஆம் வசனத்தில் அவர் சொல்ற வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, அவன் யோசேப்பை ஆசீர்வதித்த பின்பு அவன் சொல்றான், யாக்கோபு சொல்றான், என் பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாமுக்கு தேவனும் ஈசாக்குக்கு தேவனும் நான் வழிபட்டு வணங்கின தேவனும். அவர் யாராம்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் வழிபட்டு வணங்கின தேவன். அவர் என்ன பண்ணுவாராம்? நான் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரையும் என்ன பண்ணாராம்? என்னை ஆதரித்து வந்தார். அல்லேலூயா. யாக்கோபு சொல்றாரு, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்ன பண்ணாரு? என்னை ஆதரித்து வந்தார். நீங்க சொல்ல முடியுமா? யாக்கோபு சொல்றான், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தார். நீ ஆதரவற்று இருக்கிற, கைவிடப்பட்டு இருக்கிற, உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் நீ ஆதரவு இல்லாமல் இருக்கிறையே. யாக்கோபு சொல்கிறார், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தார். கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஆதரவு தருகிறவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கார். 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி என்னை மீட்டு, எல்லா தீமைக்கும் என்னை மீட்ட தூதனானவர். உங்களுக்கு எவ்வளோ தீமை இந்த பூமியில் நடந்தது, எல்லா தீமைக்கும் என்னை மீட்ட தூதனானவர். நம்ம தூதனானவர் என்று நம்ம நினைக்கிறோம், அது யார் தெரியுமா? கர்த்தர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர் சொல்றாரு. அங்கேயே படையேற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த யாக்கோபு சொல்றான், என்னை மீட்டெடுத்த தூதனானவர். அல்லேலூயா. அந்த காலத்தில் அவர் மீட்டெடுத்தார் என்பதை அவர் உணர்ந்தார். தேவ பிள்ளையை, உனக்காக சிலுவையில் மரித்து உன்னை மீட்டெடுத்தாரே, நீ உணர்வு உள்ளவனாக இருக்கணும், நன்றி உள்ளவனாக இருக்கணும். தேவனை ஆராதிப்பதில்லை, துதிப்பதில்லை, தேவ சமூகத்தில் வருவதில்லை. ஆமே, உன் ஆலயத்தில் வந்து நீ தேவனுக்கு முகமுகமாக நீ சந்திக்கும் போது நீ நன்றி உள்ளவனாக இருக்கணும். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உன்னை ஆதரித்து வந்தாரே. எத்தனையோ தீமைகள் வந்தது, எத்தனையோ பொல்லாப்பு வந்தது, எத்தனையோ விபத்துகள் வந்தது. ஆண்டவர் உன்னை ஆதரித்து வந்தாரே, காப்பாற்றி வந்தாரே, கைவிடாமல் தூக்கி எடுத்தாரே, உன்னை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டாரே. பவுல் சொல்லும்போது என்னை சொல்றாரு, நான் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது என்னை தெரிந்து கொண்டார். இன்னொரு இடத்துல சொல்றார், உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்டார் என்று. அல்லேலூயா. உன்னை தாயின் கர்ப்பத்தில் மாத்திரம் ஆதரித்தவர் அல்ல, உன்னை உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவருடைய தரிசனத்தில் நீ இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ மக்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளலைங்க. என்னை எப்போ தெரிந்து கொண்டாராம்? உலகம் படைப்பதற்கு முன்பாகவே, வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாகவே, சமுத்திரங்களில் ஜலங்களில் உண்டாவதற்கு முன்பாகவே, வானங்களிலே மேகங்கள் உண்டாவதற்கு முன்பாகவே, சூரியன் சந்திரன் உண்டாகுவதற்கு முன்பாகவே தேவன் உன்னை என்னை தெரிந்து கொண்டார். நாம் அவரால் மீட்கப்பட்ட ஜனம். எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். நாம் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். தீமைக்கு பொல்லாப்புக்கு நம்ம தேவன் மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தீமையான காலம் வந்தது, கொரோனா காலம் வந்ததுங்க. எத்தனை பேர் செத்தான், எத்தனை பணக்காரன் செத்தான், எத்தனை ஏழைகள் செத்தாங்க, எத்தனை துன்மார்க்கர் செத்தான், எத்தனை படித்தவன் செத்தான், எத்தனை டாக்டர்கள் செத்தார்கள். ஆனா எல்லா தீமைக்கு என்னை காத்த தேவன். யாக்கோபு சொல்றார், எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர். யாக்கோபுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள்,
20 வருஷம் அவன் போராடினான். அவன் போராடி போராடி வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தவனாக இருந்தான். ஆனால் அவன் மாமனா லாபான் செய்த தீமைகள் 10 முறை சம்பளத்தை ஏமாத்தினான். ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அவன் எவ்வளோ முயற்சி பண்ணினான். எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி மீட்ட தேவன் என்னோட கூட இருந்தார். நான் வனாந்தரத்தில் நடந்தபோது எத்தனையோ மிருகங்கள் என்னை சாப்பிட்டு இருக்கோம். கர்த்தர் என்னை எல்லா தீமைக்கு விலக்கி காத்த தேவன். என் சத்துருக்கள் என்னை அடித்து என்னை கொலை செய்திருக்கலாம். நான் தனிமையாக இருந்தேன். ஆனால் எல்லா தீமைக்கு என்னை விலக்கி காத்த தேவன் என்னையும் என் சந்ததியும் காக்கும்படியாக யாக்கோபுடைய சந்ததிகள் கிறிஸ்து வருவார் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அந்த சந்ததியை ஆதரித்து வந்தார். உன்னை என்னையும் ஆதரிக்கிறார். அல்லேலூயா. உன் மூலமாக என் மூலமாக சந்ததிகள் பிறக்கும். அது தேவனை விசுவாசிக்கும், தேவனை நம்பும். எதற்காக உனக்கு ஆண்டவருடைய தயவு, எதற்காக ஆண்டவருடைய இரக்கம் உனக்கு? அல்லேலூயா. நம்முடைய சந்ததிகள் எல்லாம் தேவனை சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. வானத்தி பூமியை உண்டாக்கின கர்த்தரை சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவிங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவிங்கள். எந்த மட்டும் 2 நினைவோடு கூட இருப்பீங்க? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் சொன்னார்களே. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு கர்த்தரே தெய்வம் என்று அறிவிக்கிற ஒரு கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கூட்டம். அல்லேலூயா. கர்த்தரை நாம் அறிவிக்கிற கூட்டமாக இருக்க. கடவுள் உனக்கு என்ன செய்தார்? எல்லா தீமையிலிருந்து உன்னை காத்து ஆதரித்து வந்தார். பொல்லாப்பிலிருந்து காக்கிறார், தீமையிலிருந்து காக்கிறார். அந்த தூதனானவர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு சொல்கிறார், அந்த தூதனானவர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து பெருக வேண்டும். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தான் விரும்புவாங்க. யாக்கோபு ஒரு நல்ல மனிதனாக தன் பிள்ளைகளெல்லாம் முதிர் வயதிலே சாக போகிறேன் என்பது தெரிஞ்சு அவர்களெல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். என் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாராக. என் பேரும் என் பிதாக்களின் ஆபிரகாம் ஈசாக்கு என்பவருடைய பேரும் இவர்களுக்கு இடக்கடவது என்றார். நாம் சொல்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவனால் தேவனால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேல் என்றால் தேவனால் மறக்கப்படலை. அல்லேலூயா. நீ தேவனை விசுவாசிக்கிறவங்கள நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் நாமம் தரிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் நாமும் தரிக்கப்பட்டிருக்கோம். உங்கள் பிள்ளைகள் உங்கள் நாமத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்க மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள் அப்பாவுடைய தகப்பனுடைய பேரை தரித்து கொண்டு இருப்பார்கள். இன்னாருடைய மகன்தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இன்னாருடைய அப்பா என்று சொல்ல மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. இவர்கள் ஆபிரகாமின் சந்ததிகள், கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்கள், உண்மையாய் சேவித்தவர்கள், உண்மையாய் தேவனை ஆராதித்தவர்கள். அவர்களும் அவர் பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் பேர் இடப்படுவார். பூமியிலே இவர் மிகுதியாய் பெருக கடவார்களாக. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை என்ன செய்தார்? மிகுதியாய் பெருக பண்ணினார். நம்மை கர்த்தர் மிகுதியாய் பெருக பண்ணுகிறார். நீ குறைச்சல் உள்ளவனா இருக்கிற. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை பெருக பண்ணுகிற தேவன். ஆமே. நீ மிகுதியாக்குறவர். உன் ஆசீர்வாதத்தை மிகுதியாக்குவார், உன்னை பெருக பண்ணுவார். இப்போது இருக்கிறது பார்க்கலாம் 1000 மடங்கு என் பிதாக்களின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறதே. உங்கள் பொல்லாங்கிலிருந்து விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்கமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்பட்டார் என்று அப்போஸ்தலர் சொல்கிறார்களே. உங்கள் எல்லா பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறதே. முதலாவது உங்களுக்கு தரிசனமானார் என்று, யூதருக்கு தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்போ எல்லா தீமைக்கு நம்ம என்ன பண்றாரா? விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்ல தேவன் தெரியுங்களா? அவர் நம்ம மேல் வைத்திருக்க நினைவுகள் எவ்வளவு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் நம்முடைய நினைவுகள் அப்படி இருக்குது. நல்ல நினைவுகள் வேணும், நாங்கள் நல்லா இருக்கணும், எங்கள் முடிவு நல்லா இருக்கணும், எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் எரோமியா கேட்டால் என்ன சொல்வார்? யாக்கோபை கேட்டுட்டோம். ஆனால் எரோமியாவை கேட்டால் என்ன சொல்வார்னு கேட்டால், எரோமியா புஸ்தகம் 29 அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா எரோமியா சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்றார். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்றார். அல்லேலூயா. எரேமியா சொல்லும்போது இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமையாய் போன போது
அந்த தேசத்திலே 70 ஆண்டுகள் அவர்கள் அடிமையாக இருந்தாங்க. அந்த தேசத்தில் இருப்பதற்கு அவளுக்கு பிடிக்கல. அந்நிய தேசத்திலே அடிமையாய் போய் சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யாக்கோபின் சந்ததிகள் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமையாய் போய் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வேதனைப்பட்டு மனங்கலங்கி அழுது கொண்டிருந்தார்கள். நான் எப்போது எருசலேமுக்கு போவோம், எப்போது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்கு போவோம் என்று வருத்தத்தோடு தேவனை நோக்கி கதறி கொண்டிருக்கும் போது எரேமியா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குரைக்கிறார். உங்களை குறித்து இருக்கிற நினைவுகள் தீமைக்கானதல்ல, நன்மைக்கு என்னவானது என்று சொன்னார். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிற முடிவை நான் உங்களுக்கு தருவேன். ரெண்டாவது, உன் பேரு வாசிங்க. நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நான் உங்க மேல வச்சிருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். உலகம் தோன்றதுக்கு முன்னாடி உங்க பேர்ல நினைவு வச்சிருக்கிறேன். ஆமே, உங்க பேர்ல நான் நினைவு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை யாரும் தொட முடியாது. ஆமே, உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்க பேர்ல அவர் நினைவு வைத்திருக்கிறார், நினைவா இருக்கிறார். அந்த நினைவு எப்படியாப்பட்ட நினைவா? தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். உன்னை குறித்தும் உன் வாழ்க்கை குறித்தும் உன் எதிர்காலத்தை குறித்தும் அது தீமைக்கான நினைவுகள் அல்ல. நீ நினைக்கிற முடிவில் ஆண்டவர் உனக்கு தருவார். ஆமே, நீ எப்படி நினைக்கணும்? நன்மையானதை நினைக்கணும். என்ன சொல்லணும்? நீ எதிர்பார்க்க முடிவு எது அப்படின்னு உன்னை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? என் பிள்ளைகள் அலறி செடிகளை போல வளர்வார்களாக, என் பிள்ளைகள் ஒளிவ கண்டுகளை போல வளர்வார்களாக, என் பிள்ளைகள் கல்விவான் நாவு உண்டாக கடவதாக, என் பிள்ளைகளின் வாழ்வை எருசலேமிலே நான் காண்பேன். அல்லேலூயா. என் மனைவி திராட்சை தொடியை போல இருப்பாள், என் கணவன் கர்த்தருக்கு பயந்து இருப்பார், கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஞானம் உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, திறமசாலிகளாக வாழணும். அல்லேலூயா. நீ மந்த புத்தியோடு மந்த இருதயத்தோடு சபையில் வந்து உட்காரக்கூடாது. ஆமே, உன் தேவன் உனக்கு என்ன செய்தார் என்பதை நீ அறிந்து ஆண்டவரை சோத்திரம் பண்ணணும். நல்ல வாயை திறந்து சோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். ஸ்டைலாக முடி வெட்ட தெரியுது எல்லாருக்கும், கர்த்தரை ஆராதிக்க தெரியல. தேவனை என்ன பண்ணணும்? நல்லா ஆராதிக்கணும், சோத்திரம் பண்ணணும். ஆமாம், அல்லேலூயா சொல்லுங்கப்பா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஆண்டவர் உங்களை குறித்து வச்சிருக்கிற நினைவுகள் நல்ல நினைவுகள் வைத்திருக்கிறார். தீமைக்கானது அல்ல, நன்மைக்கு ஏதுவானது, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை உங்கள் பேர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தருவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை செழித்தோங்க விரும்புகிறார். நீங்கள் பசுமையும் புஷ்டியும் அடைந்து தீர்க்காய் சொல்லவர்களா முதிர் வயதிலும் நீங்கள் பசுமையும் புஷ்டியுமாக இருக்க விரும்புகிறார். நீ ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்க விரும்புகிறார், அறிவில் சிறந்தவர்களாக இருக்க விரும்புகிறார், ஐஸ்வர்யத்தில் பெருகும்படியாக அவர் விரும்புகிறார். உங்களை குறித்து நல்ல நினைவுகள் அவருக்கு இருக்கிறது. உனக்கு திராட்சை தோட்டம் உண்டாகும், உனக்கு வயல் நிலங்கள் உண்டாகும், நல்ல வீடுகளை கட்டி நல்லா குடியிருக்கணும். ஆமே, நீ புசித்து நல்லா சுகமாக வாழணும். நீ கல்யாணம் பண்ணி நல்ல பிள்ளை குட்டி பெற்று நல்லா பூமியில் வாழணும். ஆண்டவர் உன்னை குறித்து நல்ல முடிவுகள் வச்சிருக்காருங்க. ஆனால் நீ தேவனை தேடாம, தீமையை விளக்குற தேவனை தேடாம தீமையை செய்து கொண்டிருந்தா உனக்கு எப்படி இந்த நன்மை கிடைக்கும்? உன் தேவனாய் கர்த்தரை நீ அறிந்து அவரை சோத்தரிக்கணும். அல்லேலூயா. எதிர்பார்க்கிற தேவனத்திலே நன்மையை எதிர்பாருங்க. கர்த்தர் உனக்கு நன்மையானதை செய்வா. அல்லேலூயா. தேவனத்தின் நம் நன்மையான எதிர்பார்ப்புகளை நாம் எதிர்பார்க்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? ஆண்டவர் நம்ம இடத்துல, ஆண்டவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம், அவர் நன்மைக்கான காரியங்களை செய்கிறாரு. ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறார்? ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உன் தேவனாய் கர்த்தரை என்ன பண்ணணுமா? முழு இருதயத்தோடு நீ விசுவாசிக்கணும். நீ முழு இருதயத்தோடு வரணும். ஆலயத்துக்கு குறித்த நேரத்துக்கு வரியா? வேதத்தை காலையில் எழுந்து வாசிக்கிறியா? உண்மையான முழு இருதயத்தோடு நீ தேவனை நேசிக்கிறியா இல்லையா? ஆமென். உன்னை குறித்து ஒரு நினைவு ஆண்டவர் இருக்குது, உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரணுன்ட்டு. ஆனால் ஆபிரகாமை ஆண்டவர் ஏன் ஆசீர்வதித்தார்? கீழ்ப்படிந்ததுனால ஆசீர்வதித்தார். தானியேலை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? 3 வேளையும் ஆண்டவர் தொழுது கொண்டதுனால ஆசீர்வதித்தார். தாவீதை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதித்தார்?
கர்த்தரை எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே இருந்தான், அதனால் ஆசீர்வதித்தார். யோசேப்பு ஏன் ஆசீர்வதித்தார்? தன் உத்தமத்திலேயே இருந்தான், அவனை ஆசீர்வதித்தார். யோபு ஏன் ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? உண்மை உத்தமமாக இருந்தான், தேவனை குறித்து ஒரு தீமையும் சொல்லலை, அதனால் ஆசீர்வதித்தார். நம்ம எப்படி ஆசீர்வதிக்க போகிறார்? கிறிஸ்துவை பற்றுகிற உண்மையை விட்டு நம்ம விலகாமல் உத்தமத்தோடு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தோடு கிறிஸ்துவோடு கூட நம்ம அந்த ஆசீர்வாதத்தை தேடணும். அல்லேலூயா. அவர்களெலாம் போராடி ஏதோ பண்ணாங்க, ஏதோ ஒரு கிரியை செய்தாங்க, அவங்க கிரியை செய்ததுக்கு ஏதோ பலன் கொடுத்தாரு. நம்ம எந்த கிரியுமே செய்யலை. உன்னை சிலுவையில் அரைஞ்சாங்களா, உன்னை ரத்தம் செய்ய வச்சாங்களா, உன்னை சிலுவையில் தொங்க விட்டாங்களா, இல்லை 3 ஆணிலாம் அடித்து உன்னை செய்தாங்களா? ஏதாவது எதுவுமே செய்யலையே. எல்லாம் பாடம் அவர் பட்டுதான். அவர் விசுவாசித்தா ஆசீர்வாதம். இதை விசுவாசிக்கிறதுக்கு என்ன கஷ்டங்குதுங்க சொல்லு. நம்மளை சிலுவையில் அறைய வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த பாடம் நம்ம சுமக்க வேண்டியதில்லை, எந்த தேரையும் எந்த நெருப்பையும் போய் மெரிக்க வேண்டியதில்லை, ஆசீர்வாதத்தை தேட வேண்டியதில்லை. இங்கேருந்து போய் காசியில் போய் பாவத்தை கழுவலாம். காசிக்கு போனாலும் ராமேஸ்வரத்துக்கு போனால் எந்த பாவமும் நம்ம விட்டு போக போகிறதில்லை. ஆமீன். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை போக்குறவர் ஒரே ஒரு கர்த்தர். அல்லேலூயா. நம்ம அவர் ரட்சிக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவர்கள் யார்? சிறுமைப்பட்டவர்கள் இந்த உலகத்தில். தேவன் உலகத்தை நியாய்ந்து இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்? நான் பசியாக இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் நிர்வாணமாக இருந்தேன், நான் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தேன், நான் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தேன், என்னை வந்து பார்க்கல அப்படின்னாரு. அவரா வியாதியாக இருந்தார், அவரவா வஸ்திரம் இல்லாத இருந்தார், அவரவா பசியாக இருந்தார், அவரவா சிறைச்சாலையில் இருந்தார்? இல்லை. யார்? சிறுமைப்பட்டவர்கள். இந்த உலகத்திலே சிறுமைப்பட்டவர்கள், ஏழைகள், எளிமை உள்ளவர்கள், தாய் தகப்பனற்றவர்கள், திக்கற்றவர்கள், அவர்கள் மேல் சிந்தை இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமானா அதுவும் தவறு தான். பாருங்கள், நம்ம ஏழைகள் மேல் நினைவாக இருக்கணும், அவங்க மேல் சிந்தையாக இருக்கணும், அவளுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும். அப்படிலாம் நம்ம செய்யும்போது உண்மையாலே தேவ பக்தி அதுதான். ஆமென். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாக இருக்கணும். புதிய ஏற்பாட்டு காலத்திலே கொர்நேலியு என்கிற மனுஷன் தன் வீட்டாரோடு யூதர் மத்தியிலே நற்சாட்சி பெற்றவனுமாக, தானம் தர்மம் பண்ணுகிறவனாக, ஜபம் பண்ணுகிறவனாக, தேவனை தேடுகிறவனாக இருந்தான். அவனுடைய ஜபம் பரலோகத்துக்கு எட்டினதான். அவனுடைய ஜபம் பரலோகத்தை எட்டினது. தேவ தூதன் வந்து சொல்கிறான், கொர்நேலியு, நீ செய்த ஜானம், நீ செய்த தர்மம் பரலோகத்தை வந்து எட்டினது. பரலோகத்தின் தேவனானவர் என்னை அனுப்பிட அவங்ககிட்ட. ஆமீன். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறான். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பார்க்குறார். தபித்தாள் என்கிறவள் அவளும் செய்ய சொல்கிறா, தான தர்மங்களை எல்லாம் பண்ணினா, விதவைகளுக்கெல்லாம் ஆடைகளை உடுத்து கொடுத்தா, உணவு கொடுத்தா. அவளுடைய தான தர்மம் எல்லாம் வந்தது. செய்த தானமும் தர்மமும் தலை காக்கும் என்று சொல்வார்களே. தபித்தாள் செத்து போயிட்டா, தெபோரா செத்து போயிட்டா. தபித்தாள் என்கிற அவள் செத்து போன போது என்ன நடந்தது? பேதுரு கூப்பிட்டு அழைக்கிறாங்க. பேதுரு வந்து என்ன பண்ணுறாரு? மரித்து போன அவளை மறுபடியும் உயிர்ப்பித்தா. ஏன் ஆண்டவர் அவனை உயிர்ப்பிக்க இடம் கொடுத்தா? அவள் இருந்தால் அநேகருக்கு அவர் ஆதரவாக இருப்பாள். ஆமே. அநேக விதவைகள் அவளால் போஷிக்கப்படும். அவளுக்கு அநேக மக்களுக்கு அவர் உதவி செய்தார். கிறிஸ்துக்குள்ளே ஆண்டவர் நம்ம எதற்காக சிருஷ்டித்தார்? நன்மை செய்கிறவளாக சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நாம் நன்மை செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அநேக மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேத வார்த்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? இந்த வேதமெல்லாம் நம்முடைய ஜீவ உள்ள வார்த்தைகள். இந்த ஜீவ உள்ள வார்த்தைகள் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? மருந்தாக எடுத்துக்கொள்ளணும். மருந்தாக எடுத்துக்கொள்ளணும். வேத வசனம் எப்படி இருக்குது? வேத வசனம் மருந்தாக இருக்குது. மருந்து பாட்டில் இருந்தால் வீட்டில் ஒரு அலமாரியில் இருந்தால் பிரயோஜனமாக இருக்காது. டாக்டர் எழுதி கொடுத்தானா அந்த மருந்து என்ன பண்ணணும்? டெய்லியும் சொல்லுங்கள், டெய்லி என்ன பண்ணணும்? 3 வேளையும் சாப்பிட்ணும். எது வரைக்கும்? குணமாகிற வரைக்கும் குடிக்கணும். அதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? தொடர்ந்து படிக்கணும், தொடர்ந்து கேட்கணும், தொடர்ந்து என்ன பண்ணணும்? வாசித்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணும்? குணமாக்கப்படும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அப்படி தான். ஒரு தடவை படித்தா போதாது. ஒரு தடவை மாத்திரை போட்டால் நடந்துடுமா? சுகம் ஆகிடுமா? ஏன் டாக்டர் ஒரு 3 நாள் போட சொல்கிறாரு? 3 நாள் தொடர்ந்து ஏன் போட சொல்கிறாரு? போடணும். டாக்டர் சொன்னால் செய்கிறீங்க. ஆனால் வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். அவர் ஆண்டவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நாம் மருந்தாக எடுத்துக்கொள்ளும் போது, தேவனுடைய வார்த்தை நம் அனுதினமும் புசிக்கும் போது, அனுதினமும் அந்த வார்த்தையை தியானிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது?
ஜீவன் உண்டாக்குறதா இருக்கிறது. அல்லேலூயா. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு என்ன சொன்னார்னா, தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவராக இருங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் உன்னிடத்தில் எது எதிர்பார்க்கிறார்? தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவராக இருக்கும்படியாக. அவர் உனக்கு யோசனையாக சொல்லலை, ஒரு தத்துவமாக சொல்லலை, ஒரு தெய்வீக கட்டளையாக உனக்கு நம்ம இடுகிறார். ஒரு தத்துவத்தை உனக்கு சொல்லலை. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராக இருங்கள் என்று இயேசு என்ன சொன்னார். ஆனால் அது என்ன பண்ணார்? கட்டளையாக சொல்லலை. எப்படி சொன்னார்? விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், தொடர்ந்து அந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. ஒரு தத்துவ மொழியை போல் அவர் உங்களுக்கு சொல்லலை. தேவனிடத்தில் நாம் என்ன பண்ணணுமா? விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் மேலே நான் விசுவாசமாக இருக்கிறேன் என்று சத்தமாக நீங்கள் சொல்லணும். இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், எனக்கு அற்புதங்களை செய்யுங்க. தேவனே, நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் எப்படி வருதுன்னா, உணர்ச்சி வரும்போது வருகிறது அல்ல. எப்படி வருதான் விசுவாசம்? சூழ்நிலை வரும்போது வருகிறது அல்ல. விசுவாசம் எப்படி வருதான்? தேவனுடைய வார்த்தையிலே வருகிறது. அல்லேலூயா. உணர்ச்சியோ சூழ்நிலையோ நமக்கு விசுவாசத்தை கொண்டு வருகிறது இல்லை. தேவனுடைய வார்த்தையை நாம் நம்புவது மூலமாக விசுவாசம் நமக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. பவுலை கேட்டால் என்ன சொல்லுவார்? ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது. ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ பவுல் என்ன சொல்றார்? விசுவாசம் வேணும்னா தேவனுடைய வசனங்களை என்ன பண்ணணுமா? கேட்கணும். உனக்கு விசுவாசம் வேணும்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். விசுவாசம் கேள்வினாலே வரும். எந்த கேள்வினால் வரும்? எழுந்து நின்று கேள்வி கேட்பதினால் வருவதல்ல விசுவாசம். காதுகளினாலே தேவனுடைய வார்த்தையை நீ கேட்பது மூலமாக அந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த வார்த்தையை நீ விசுவாசித்து நம்பி அந்த வார்த்தையை நீ அறிக்கை செய்யும் போது விசுவாசம் உனக்கு வரும். அல்லேலூயா. நீ தேவனை விசுவாசிக்கணும். இயேசு சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராக இருங்கள். அப்போ தேவனிடத்தில் எப்படி நம்ம விசுவாசம் உள்ளவராக இருக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை காதுகளிலே கேட்டு இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினாலே அறிக்கை செய்யும் போது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அது ஜபத்தினாலே வருகிறது அல்ல விசுவாசம். நாம் அழுகிறதுனால வருகிறது இல்லை விசுவாசம். நாம் கெஞ்சுகிறதுனால வருகிறது இல்லை விசுவாசம். கேள்வினாலே வருகிறது. தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது விசுவாசம் நமக்கு வரும். சில பேர் அழுதா வந்துடும் நினைக்கிறாங்க, சில பேர் கெஞ்சினா வந்தா நினைக்கிறாங்க, சில பேர் புலம்பினா வந்துடும் நினைக்கிறாங்க. யார்கிட்டே சொல்லிட்டே இருந்தா விசுவாசம் வந்துடும். உன் அவிசுவாசத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாருங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளா இருங்க. ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் உனக்காக யாவையும் செய்தார். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்ய போறீங்க? உன்னிடத்தில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். மகனே, உன் விசுவாசம் எங்கே? மகளே, உன் விசுவாசம் எங்கே? சீஷர்களை பார்த்து உன் விசுவாசம் எங்கே? எது வரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? கடவுள் உங்களுக்கு ஏதாவது அற்புதம் செய்யணும்னா, ஒரு காரியங்களை மாற்றம் அடையணும்னா உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் இல்லாமல் நாம் இருப்போம்னா எந்த பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணுமா? கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்னா சபை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனை நமக்கு வாழ்க்கையில் வருது, பூகம்பம் போல வருது, காற்றை போல வருது. சாத்தான் நம்மளுக்கு என்ன பண்ணான்? சில நேரத்தில் அடித்து நொறுத்துக்கிறான், விசுவாசத்தை சிதறடிக்கிறான். புயலை போல நமக்கு பிரச்சனை வருது. ஆனாலும் அது மத்தியில் நம்ம என்ன பண்ணணும்? வாழ கற்றுக்கொள்ளணும். எப்படி விசுவாசம் வாழ கற்றுக்கொள்ள முடியும்? இயேசு அந்த காரியத்தை குறித்து என்ன சொன்னார்? வாசித்து பார்த்தீங்கன்னா மத்திய சுவிசேஷத்தார் கடைசி அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன் என்று கர்த்தர் சொன்னார். என் வார்த்தைகளின்படி கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தி உள்ளவன், புத்தி இல்லாதவன் ஏன்னா என் வார்த்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் புத்தி இல்லாதவன். பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று வந்தது, பெருமழை சொரிந்தது. அந்த வீடு புத்தி இல்லாதவன் வீடு மழையில் அடித்து கொண்டு போயிடுச்சு. புத்தி உள்ளவன் வீடு என்ன பண்ணிச்சு? நிலைத்திருந்தது. யார் புத்தி உள்ளவன்? கண்மலையிலே நோண்டி கட்டப்பட்டவன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவன். யார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அமைத்துக் கொள்கிறானோ, பெருமழை வரட்டும், பெரும் பிரச்சனை வரட்டும், உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் விசுவாசத்தை நீ கற்றுக்கொண்டு இருப்பாயன்னா, சபையை நீ விசுவாசத்தை நிலைத்திருப்பாயனா, உன்னோட கூட யாரும் போராடி ஜெயிக்க முடியாது. உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. அல்லேலூயா.
உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கிறதா இருக்கிறது இயேசு சொன்னாரே. விசுவாசிக்கிறனால எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் மாத்திரம்தான் எல்லாம் கூட நம்ம சொல்ல முடியுமா தவிர விசுவாசிக்கணும் எல்லாம் கூட முடியும் சொல்ல முடியாது. ஆனால் தேவன் சொல்றாரு, என்னாலும் எல்லாம் முடியும், விசுவாசிக்கிற உன்னாலும் எல்லாம் முடியும் சொல்றார். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் எவ்வளோ பெரியது. ஆண்டவர் உன்கிட்ட எதை எதிர்பார்க்கிறார்? நீ முழு இருதயத்தோட ஆராதிக்கணும் எதிர்பார்க்கிறாரு. நீ உன் தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோட சேவிக்கணும் எதிர்பார்க்கிறாரு. தான தர்மங்களை பண்ணு, நல்ல காரியங்களை செய்யணும் எதிர்பார்க்கிறாரு. விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். உன்கிட்ட விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசம் அது பெருக வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்திலே நாம் நிலைத்து வாழ வேண்டும், விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவன் ஒருபோதும் அசைக்கப்பட முடியாது. விசுவாசத்தை கற்றுக்கொண்டவனை என்ன பண்ண முடியாது? ஒருவனும் அசைக்க முடியாது, ஒருவனும் ஒருபோதும் அசைந்து கொடுக்கிறவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதற்றமே இருக்காது பாருங்க, எந்த பதற்றமும் இருக்காது. என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தரால் என்ன முடியும், எல்லாம் என்னை பலப்படுத்துகிற இயேசுவால் எல்லாம் செய்ய என்னால் முடியும். அல்லேலூயா. என் சொந்த முயற்சினால் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதுதான் விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? விட்டுடக்கூடாது. தொடர்ந்து விசுவாசத்தில் நாம் என்ன பண்ணணும்? ஓடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சபையானது விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வருகிறது. அப்போ தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 தேவன் மேல் நம்பிக்கையும் விசுவாசம் வார்த்தையே நம்ம இருதயத்தை வைத்துக் கொள்ளும் போது விசுவாசம் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் தேவன் உனக்காக என்ன செய்தா, அவர் உனக்காக உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். அல்லேலூயா. நேரம் இருந்தால் மாலை கூட்டத்திலே நாம் பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அல்லேலூயா. எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம்.